அருந்தியது அற்றது போற்றி ஒளி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இதை நோய் இல்லாமல் வாழ்வதற்கு பெரிய வழி. இதை யாராவது உள்வாங்குறோமா இந்த கருத்து? நீங்க எது கருத்து? மருந்து என வேண்டாவா? இப்ப நம்முடைய நிலைமை என்ன? நாளொரு நோயும் பொழுதொரு மருந்துமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வள்ளுவர் சொல்லுகிறார், மருந்து என வேண்டாவாம் யாத்திக்கு. இந்த உடம்புக்கு மருந்து ஒன்று தேவையில்லை, ஏன்னா நோய் வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழக்கம் சொல்றாரு. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இது என்ன பொருள்? அருந்தியதுங்கிற அருந்தியது என்றால் சாப்பிடுவது என்பது பொது பொருள். அது நுட்ப பொருள் என்ன, எப்படி சாப்பிடணும்னு சொல்ற. இப்போ சோறு இருக்குது, பிசைஞ்சு ஒரு உருண்டை வாயில வச்சா அது எப்படி உள்ள போகுது? அப்படியே சாதமா உள்ள போகுதா, கூழா உள்ள போகுதா? கூழாக்கி உள்ள அனுப்பிச்சீங்கன்னா நோய் வரும். கூழாக்குறது எப்படி எப்படி மெல்லணும்? எத்தனை முறை மெல்லணும்? 32 பல்லு. இப்ப எத்தனை மரம்? 32 மரம் மெல்லணும். இப்படிலாம் சொன்ன பைத்தியக்காரனே, ஒரு உருண்டை எடுத்து 32 மரம் மெல்லிட்டு இருந்தா மற்ற காரியங்களை எப்படி பண்றது கேள்விகள் வரும். ஏன்னா ரொம்ப அறிவு. உண்மை அதுதான். நீங்க 32 பல்லுனால 32 மரம் மென்றால்தான் எந்த உணவாக இருந்தாலும் அது கூழ் போல ஆகும். கூழ் போல ஆனா அப்படியே அருந்தலாம், அது பாட்டுக்கு உள்ள தானா உள்ள போகும். இப்ப நாம என்ன பண்றோம்? விழுங்குறோம். ஒரு 2-3 நேரம் அரைச்சிட்டு மென்று விட்டு விழுங்குறோம். ஒரு கால் உள்ள போகிறோம்னா தண்ணி எடுத்து செய்யறமா இல்லையா? அதுதான் நடைமுறையில் நடக்குது. இப்படி நடைமுறையில் இருக்கு. இப்படி இருந்தா நோய் வருமா வராது? சொல்லிட்டு போயிட்டாரு. கொள்ளு 2000 ஆண்டுகள் சொல்லிட்டு நோயே இல்லாம வாழ்க்கை எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னமா அது பொருள் புரிந்து கொள்ளல, நம்மளால நடைமுறைப்படுத்த முடியல. முதல்ல கல்யாணத்துக்குலாம் போன விருந்துல அவங்க பின்னால வந்து 10 பேர் நிக்கிறாங்க. அவங்க பார்த்தோன்னே என்ன எழுந்திருக்கணும், எல்லாம் ஓட்டுல போட்டு தள்ளணும். இன்னும் வேகமா சாப்பிட்றதாகுது. பின்னால 10 பேர் நிக்கிறாங்க. உடம்புக்கு வரத்தான் செய்யும். அதாவது ஒவ்வொரு நம்ம ஞானிகள் சாதாரண ஆட்கள். அருந்தியது அதோட மட்டும் அற்றதுங்கிற ஒரு வார்த்தை போடுறாரு. அருந்தல். அப்ப என்ன பண்ணும்? உள்ள போட்ட சாப்பாடு இந்த சீரணப்பைக்கு போன உடனே, குடலுக்கு சிறுகுடலுக்கு போன உடனே அங்க ஒரு வேலை நடக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் உடம்பு. அங்க தந்துகின்னு பேர். குடல்ல உள்ள தந்துகி சத்தெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு சக்கை வழியில தரும். அதுதான் அற்றதுன்னு பேர். இந்த சக்கையை வெளியில தருகின்ற வேலை தான் காலையில வெளியேற்றுவது, கழிவு வெளியேற்று. அவ்வளவுதான் இந்த பேர் வச்சான், காலை கடன். இப்ப என்னவா இருக்குது? கதை மாறுது. இதையுமே நம்மகிட்ட உள்ள மிகப்பெரிய குறைபாடு என்ன என்றால், ஞானிகளுடைய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நுட்பமாக முழுமையாக உள்வாங்கவில்லை. திருவாசகம் உட்பட இப்படியெல்லாம் உள்வாங்கி இருந்தா தமிழ்நாடு இப்படி இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. அது வேற எங்கேயோ உயர்ந்த நிலையில இருக்கும். எனவே எதற்காக சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு சொல்லும் ஆழ்ந்த பொருள் உடையது, நுட்பமாக பார்க்கணும். அந்த வகையில விடல் இல் அடியார் உடல் இல்லவே. பெருமானை இடைவிடாது யார் உள்ளுக்குள்ளாக பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய உடம்பு என்பது பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோயில். உள்ளம் பெருங்கோயில், உடம்பு ஆலயம் என்று திருமூல சொல்றல, அதெல்லாம் இந்த கருத்து தான். அந்த நிலைக்கு வரணும். மண்ணும் உத்தரகோச அங்கை கரசே மடலின் மட்டை. மடல்னா பூன்னு அர்த்தம். மடல்னா நேரடியான பொருள் இதழ். இங்க பூ என்ற பொருளை தரும். பூக்குள்ள என்ன இருக்கும்? தேன் இருக்கும். மறந்துடக்கூடாது. மடலின் மட்டை மணியே அமுதே என் மது வெள்ளமேங்கிற. மதுனா இன்னைக்கு வேற அர்த்தம் இல்லையா? நீங்க மது சாராயம் அப்படின்னா கல்யாணம் வேற அர்த்தம். இந்த இடத்துல அர்த்தம் வேறு இல்லையா? மது என்றால் தேன் என்று. தேன் மட்டுமல்ல,
பெரிய உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா தென்னங்கல் பனங்கல் எல்லாம் ஒரு காலத்தில் தேன்மொழியில் தான் இருந்தது. இன்னைக்கு நிலைமை வேறு. இதெல்லாம் என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் மனிதனுடைய பாச ஞானம் அல்லது விஞ்ஞானம் அல்லது கருவி அறிவு இதை வைத்துக்கூட நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னென்னவோ பண்ணி நம்ம என்ன வாழ்க்கையை ரொம்ப எளிதாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஆடம்பரமாக ஒரு வீட்டுக்குள்ளார போனால் ஒரு சமையலறைக்கு உள்ளே போனால் எத்தனை கருவிகள் அப்படியே மலைப்பாக இருக்குது. அடுப்புன்னு ஒன்று பழைய காலத்தில் இல்லாத ஒன்று, அடுப்பு எரியறதுக்குன்னு ஒரு எரிபொருள், இந்த பக்கம் பார்த்தா பொருளை அரைக்கிறதுக்குன்னு ஒரு கருவி, இங்கே மாவரைக்கிறதுக்குன்னு ஒரு கருவி, எத்தனை கருவிகள், இவ்வளவு கருவிகள் இருக்குது. வாழ்க்கை எளிதாக இருக்கிறதா? ஆரோக்கியமாக இருக்கிறதா? அப்புறம் எதுக்கு இந்த கருவிகள்? இப்படியெல்லாம் யாரும் சிந்தித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஸ்டவ்வுக்கு 2 ஸ்டவ் அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துச்சு இல்ல, ஒரே ஸ்டவ்ல மூணு அடுப்பு இருக்குது. எங்க போய் நிற்கிறது சொல்ல முடியாது. நடக்கிறது. எதுக்கு இவ்வளவு நம்ம சொல்ல வந்தோம்னா மது, இந்த சொல்லலாம் ஆழ்ந்து பார்க்கணும். மது என்பது நாம இப்ப கொள்ளுகின்ற பொருள் அல்ல. மது என்பது உயர்ந்த இன்பத்தை தருகின்ற தேன் போன்ற ஒரு பொருள். அதனுடைய சாரம் நம்முடைய திருவாசகம் என்னும் தேன். இப்ப திருவாசகம் தேன்னா தேன்னா மது. அப்ப மது என்ன இழிந்ததா தாழ்ந்ததா? நம்முடைய உயர்ந்த சொற்களை எல்லாம் தாழ்ந்த பொருளை தந்து தாழ்ந்த சொற்களாக நாம் ஆக்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. எனவே பெருமானை மது வெள்ளமே என்று அழைக்கிறார். அதை அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த 4வது பாட்டுல வெள்ளத்துள் நா வெற்றியாந்து உன் அருள் பெற்று துன்பத்தினின்று விள்ளக்கில்லேனை விடுதேண்டாய். வெள்ளத்துள் நா வெற்றியாந்து, இது அருமையான ஓமையர். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, ஒருத்தன் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டான், வெள்ளத்தோடையும் போயிட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்தா அவனுக்கு தாகம் இருக்கு, தண்ணி குடிக்க முடியாது. வெள்ளம் குடிக்கிற தண்ணியில தான் அவன் வேண்டு போயிட்டு இருக்கிறான். ஆத்து தண்ணி அந்த காலத்துல, இந்த காலத்து ஆத்து தண்ணி இல்லைன்னா அதுதான் உயிர்க்க முடியும். அந்த காலத்து தண்ணி சொல்றேன். அந்த காலத்து வெள்ளத்துல குடிநீர் என்பது அந்த காலத்துல ஆத்து தண்ணியும் கிணத்து தண்ணியும் குளத்து தண்ணியும் தான் அந்த காலத்துல குடிநீர். இந்த காலத்துலதான் என்ன பண்றான், அது என்னமோ ஒரு 60 அடிக்கு கீழே இருக்கிறதை எடுத்து அதுல என்னென்னவோ கலந்து அதை மேலே ஏற்றி மேலே இருந்து கீழே இறக்கி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறான். இது கெடுதல். ஆர்வம் அவர் கேட்பான், ஆர்வத்தை குறிச்செல்லாம் 6 போயிட்டாருன்னு கேட்பான். அவ்வளவு போய்கொண்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். ஏனெனில் மணிவாசகர் பெருந்தகை அத்தகைய தகுதியை இப்படி பெற்றார் என்றால் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்ததால் பெற்றார். இந்த செயற்கை கருவியெல்லாம் வைத்துக்கொண்டு மணிவாசகருடைய தகுதியை நம்மால் ஒரு நாளும் பெற முடியாது. நல்ல நினைவு வச்சுதான். ஏன்னா நம்ம ரொம்ப மேலோட்டமாக நினச்சிட்டு இருக்கிறோம். பெருமானை அவ்வளவு எளியவன் இல்லை. பெருமானை அடைவது என்பது அவ்வளவு எளிதல்ல. நீங்கள் இறைவன் படைத்த அந்த வாழ்க்கைக்குரிய பொருள்களை அதனுடைய இயல்பை உணர்ந்து அதனோடு ஒன்றி வாழும். அப்படி வாழ்ந்தால் தான் அது நடக்கும். இல்லைன்னா வாழ்க்கை பயனற்றதாக நம்ம எவ்வளவு வேணாலும் செய்யலாம். எல்லாமே சடங்குகளாக இல்லையா, அது பொருளற்ற அவர் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு பாட்டு பார்த்துட்டு நான் ஓடிட்டு ஒரு கருத்து சொல்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்குரிய ஆதாரமாக எதை கொண்டிருந்தார்கள்? உழவை வரும். உழவு வேலையை எப்போ செய்வாங்க? மழை பெய்யும் போது. ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிப்பாங்க? விடிய காலையில் போயிட்டு எத்தனை மணிக்கு முடிப்பாங்க? 10 மணிக்கெல்லாம் முடிச்சுடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஓய்வு எடுப்பாங்க. அப்புறம் எப்போ ஆரம்பிப்பாங்க? மாலையில் 2-3 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. எப்போ முடிப்பாங்க? இது அருமையான செய்தி. இதை நம்ம உள்வாங்குறோமா? இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இந்த வாழ்கின்ற காலத்தை 6ஆக பிரித்தார்கள். ஒரு நாளை 6 சிறு பொழுதுகளாக பிரித்தார்கள். ஒரு ஆண்டை 6 பெரும்பொழுதுகளாக பிரித்தார்கள். நம்ம சிறு பொழுது மட்டும் பேசியிருக்கிறோம். இப்போ காலை என்று ஒரு பிரிவு. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி வரைக்கும் முடியும்? காலை ஆரம்பிக்கிறீங்க ஒரு 4 மணி 3 மணிக்கு
அதிகாலன்றது 4 மணி 6 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு 6 to 10 தான் காலை நேரம். இதுதான் உழைப்பதற்குரிய நேரம் மனதனை. அப்புறம் 10லேருந்து மத்தியானம் 2 மணி வரையும் இருக்குல்ல, இதுக்கு பேர் நண்பகல்னு பேர். இந்த நண்பகல்னா என்ன? அது 12 மணிக்கு இல்லை, நான் சொல்றது 10லேருந்து 2 வரையும். இல்ல அப்படி கிடையாது. நன்னு 3 சுழின்னு போட 2 சுழின்னு நன். இந்த இல்லு எப்படி வந்து பெரிய இல்லில் இருந்து வந்து இதெல்லாம் தமிழ் இலக்கணம் படிக்காதெல்லாம் விளங்கும். இப்போ நள்ளுதல் என்ன செறிதல், பகல்னா சூரிய ஒளி. அப்போ 10லேருந்து 2 வரைக்கும் எப்படி இருக்கும்? இப்போ அந்த சூரிய ஒளி செறிந்து ஒளி எங்கே மிகுதியாக இருக்கிறதோ அங்கே வெப்பமும் மிகுதியாக இருக்கும். வெப்பத்தில் வேலை செய்யலாமா? கூடாது. வெப்பத்தில் வேலை செய்யணும். வெப்பம் அளவுக்கு மீறி உடம்பு குளர்வு, உடம்புல நோய் வரும். இதெல்லாம் முன்னோர்கள் அறிந்த என்ன பண்ணாங்க, 10 மணியோட வேலையை முடிச்சுட்டு மரத்தடியில் ஓய்வு எடுப்பாங்க. எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுட்டு 2-2:30 வரலாம் அப்படியே ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு போய் வேலை செய்வாங்க. ஏற்கனவே சூரிய மலைகள்லாம் 6 மணி வரைக்கும். அப்போ 2 to 6ங்கிறது ஏற்பாடுன்னு பேர். இப்போ இன்னைக்கு அந்த பேரெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏற்பாடு, ஏற்பாடுன்னா எல் கூட்டல் பாடு, சூரியன் மறைகின்ற நேரம் ஏற்பாடுன்னு பேர். அந்த நேரத்தில் வேலை செய்யலாம். சூரியன் உதயமாகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளி அதே முதிர்ந்து கொண்டே வரும். அது 10 மணி வரைக்கும் வேலை செய்யலாம். அப்புறம் ரொம்ப முதிர்ச்சி வந்துடும், அது நம்மளால் தாங்க முடியாது. அந்த நேரம் ஓய்வு எடுக்கணும். அப்புறம் 2 மணிக்கு மேலே அது குறைய ஆரம்பிச்சிடும், அந்த நேரம் வேலை செய்யலாம். அதே மாதிரி மாலையில் 6 மணிக்கு வந்தால் என்ன செய்யணும்? அது என்ன பேர்? இப்போ நம்ம இரவு முன்னிரவுன்னு பேர் வச்சுருக்கோம். பழைய காலத்தில் இவர் மாலைன்னு பேர். ஏன் மாலைன்னு பேர் வச்சோன்னா மின்சார ஒளி இல்லாத காலம். அவன் மின்சார ஒளி இல்லைன்னா எதிர கிடக்கக்கூடிய பொருள் இன்னதுன்னு அவனுக்கு தெரியாது, ஒரு மயக்கம் வரும். அது பாம்பா கயிறா தெரியாது, மிதிச்சா தான் தெரியும். பாம்பா கயிறாது பார்த்தா தெரியாது, ஏன்னா மயக்கம் இருள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருள் வந்துக்கிட்டே இருக்கும். 6லேருந்து 10 வரணும். 10லேருந்து 2 வரையிலும் யாமம். இன்னைக்கு என்ன பண்ணுறான்? யாமத்தை ஜாமம் ஆக்கிட்டான், என்னென்னவோ பண்ணுறானோ. யாமம் என்பதற்கு உள்ளது இருள் செறிந்த நேரம். எப்படி காலையில் 10லேருந்து 2 எப்படி நண்பகல் ஒளி செறிந்த நேரமோ அது போல இது இருள் செறிந்த நேரம். அந்த நேரம் என்ன பண்ண? நல்லா தூங்கும். மற்ற நேரம் தூங்குறோமோ இல்லையோ 10லிருந்து ராத்திரி 2 மணி வரையிலும் நன்றாக உறங்கணும். அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான வேலை உடம்புக்குள்ள நடக்கும். என்ன வேலை நடக்கும்? உடம்புல எத்தனை ஓட்டை? 9 ஓட்டை இல்லையா? எத்தனை பொறிகள்? 5. வழங்குதா? 5 பொறிகள், 5 பூதங்கள், 9 ஓட்டை. இந்த 5 பூதங்களும் அந்த 5 பொறிகள் வேலை செய்தில்லை, வேலை செய்த கழிவு வெளியில் வரும் இல்லை, அந்த கழிவெல்லாம் திரட்டிக்கிட்டு 9 ஓட்டைக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தும். எந்த நேரம்? 10லேருந்து 2. அதுக்காக தான் நல்லா தூங்கணுங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? சீரியல் பார்த்துட்டு இருக்கிறோம் 12 மணி வரைக்கும். இப்போ கழிவெல்லாம் என்ன ஆகும்? வராது. எதுக்காக மலைக்கட்டுலாம் வருதுன்னா இந்த காரணத்தினால தான். இதெல்லாம் யாரும் சிந்திக்கிறதெல்லாம் கிடையாது. அப்புறம் வைகரைன்னு பேர். அப்போ 2லேருந்து 6 மணி வரைக்கும். இப்போ வைகரிக்கு என்ன அர்த்தம்னா வைகுதல் அப்படின்னா தங்குதல்னு அர்த்தம். இருள் தங்கி இருக்கக்கூடிய நேரம், அதான் யாமம். அது என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும், அறுதல் நீங்கும். அதாவது பேர் வச்ச மாதிரிங்க வைகரை. எல்லாமே பொருள் பொதிந்த சொற்கள். நெல்லுக்குள்ளாக அரிசி இருப்பது போல தமிழ் சொல்லுக்குள்ளாக பொருள் இருக்கும். நீங்கள் அகராதி வச்சுன்னா பொருள் பார்க்கக்கூடாது, அது எப்போதாவது பார்த்துக்கலாம், எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா வைகரை இருள் செறிந்து இருந்த தங்கி இருந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குகின்ற நேரம் தான் வைகரைன்னு. வைகரையில் எழுந்திருக்கும். வைகரையில் எப்போ எழுந்திருக்கணும்? 2 மணிக்கு எழுந்திருவேன், 2:30-3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். இயற்கையாக எழுந்திருக்கணும், அலாரம் வச்சுக்கலாம் எழுந்திருக்கூடாது. இயற்கையாக உடம்பு தூக்கம் கலையணும். அப்போ தூக்கம் கலைஞ்சதுன்னா 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 3 மணி நேரம் என்ன பண்ணணும்னா மறுநாள் காலையில் வேலை செய்வதை உடம்பை தயார் பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம், ஒரு விதிமுறைகளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் திருவாசகம் முடிக்க முடியாது. அப்படியே போய் செய்தியிலும் சொல்லணுங்கிறத சொல்லணும்.
எதுக்காக சொல்ல வந்தேன்னா முன்னோர்களுடைய வாழ்க்கை எப்படி ஒவ்வொரு நேரத்தையும் கடிச்சு இந்த நேரத்துக்கு என்னென்ன பண்ணணுங்க. இன்றைக்கி பெரிய அறிவாளிகள்லாம் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிள்ளைகளை எத்தனை மணிக்கு வேலை அனுப்புறீங்க, 7:30 மணிக்கு. எத்தனை மணிக்கு வந்து சேர்றான், 6 மணிக்கு வந்து சேர்றான். அவன் என்னத்தை பெரிய அறிவை பெறான், காலையில் அவன் யாருமே கவலை, அவன் டாய்லெட் போனானா இல்லையா அதை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. வீட்டில் உள்ளவங்களும் கவலை கிடையாது, பள்ளிக்கூடத்தை நிர்வாகிகளும் கவலை கிடையாது. அவன் என்ன பண்ணுவான் பாவம், அவனை போட்டு என்ன உடம்புலேருந்து வேர்வெல்லாம் வெளியில் வரணும். ஆனால் வர முடியாத அளவுக்கு ஒரு நல்ல சொக்காயை போட்டு யூனிஃபார்மை போட்டு அதுக்கு மேலே பெல்ட்டை போட்டு ஷூவை போட்டு கையை கட்டி கொஞ்சம் கூட வெளியில் வந்துடுறேன். என்ன அறிவுக்கள், இந்த அறிவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். இப்படிலாம் இருந்தால் இறைவனுடைய அருளை பெறுகிற பக்கத்தை பெற முடியும். ஒரு கலந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். பெரிய பட்டம் பெற்றவங்களாம் பெருமானை பற்றி பேசலாம். ஆனால் நடைமுறையில் ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாது. மாணிக்கவாசகர் எப்படி அடைந்தார் என்றால் இந்த இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து அடைந்தார். வரதக்கூடாது, இதெல்லாம் நுட்பமான கருத்துக்கள். இப்போ இந்த வகையில் பார்க்கின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த மதுவை பற்றி பேசணும் இல்லைங்களா, அதனால இந்த கருத்துக்கெல்லாம் வந்தது. அதுக்கு அடுத்தார் போல கருத்தை பார்த்தீங்கன்னா 14வது பக்கத்தில் வெள்ளத்துள் நான் வற்றியாங்கு உன் அருள் பெற்று துன்பத்தினின்றும் விலகில்லேன். வெள்ளத்தில் தாகம் அடிக்கின்ற பொழுது அந்த வெள்ளம்னா தண்ணீரை குடிக்கணுங்கிற அந்த எண்ணெல்லாம் வரும், உயிர் தப்புங்கிற எண்ணம் இருக்குமே தவிர நாக்கு வறண்டதை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு பக்கத்தில் அதிலே தான் நம்ம கிடக்கிறோம், தண்ணியை தான் இதில் உணர்வுலாம் வராது. அதுபோல உன் அருள் பெற்றும்